யாரு அந்த வாசி சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு நிரப்பும், உமது மிகுந்த விளக்கின்படி என் மீறுதலை நீங்களே சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இதோ நான் துர்க்கத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்போது நான் உறைந்த மழையும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் ஒரு பரிசுத்த ஆவியத்தை எடுக்காமல் இருக்கும். அப்பொழுது பாடகர்களுக்கும் ஒரு வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உங்களுக்கு மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதவிகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் ஒருங்கொண்ட ஆவிதான். தேவனே, நுணுமண்டலும் நறுமண்டலுமான இருதயத்தினை புறக்கணியில் அப்பொழுது நகர பலியும் சர்வாக நகரப்படியுமாகிய நீதியின் படியில் பிரியப்படுகிறேன். அப்பொழுது வீரத்தின் காலங்களை பலியிடுவார்கள். 12 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனே, சங்கீத தியானம் மாசம் 5வது வாரம். ஆனா சங்கீத தியானத்துக்குள்ள வரமாட்டேங்க. வலுக்கட்டாயம் ஊற்றி நீங்க சொன்னாதான் எடுக்கிறீங்களே தவிர வாஞ்சியா வந்து வாரம் சங்கீத தியானம் நான் எடுக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு முன்ன வார்த்தை. வாங்க சரி. சங்கீதம் 51:3 நாம் பார்த்தோம்னா, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக சங்கீதம் 16:8 அவன் சொல்றான். சங்கீதம் 16வது சங்கீதம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
அவர் என் வலது பாதத்தில் இருக்கிறபடியா அசைக்கப்படுவதில்லை. அவன் 16ஆம் சங்கீதத்தில் சொல்றான், தேவனை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாதத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆனா அதே 51ஆம் சங்கீதத்தில் பாவம் எனக்கு முன்பாக இருக்கிறது. பாவத்தின் விளைவு அது பயங்கரமான மோசமான விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். பாவத்தை லேசா எடுத்துக்கிட முடியாது. விளையாட்டா அதை நம்ம நினைக்க கூடாது, நினைக்கவும் முடியாது. சங்கீதக்காரன் சொல்ற 38வது சங்கீதத்துல 3-4 வசனத்தை பார்த்தீங்கன்னா, உமது கோபத்தினால் உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமும் இல்லை. பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பார சுமையை போல என்னால் அவர்கள் வார சுமை போல் என்னால் தாங்க கூடாததாய் இருக்கிறது. என்னால முடியலப்பா, எத்தனை முறை சொல்லி என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, என்னால முடியல, என்ன பண்றதுன்னு புரியல என்று சொல்லி புலம்பக்கூடிய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்திருக்கு. பாவத்தின் பாரம் நம்மளை தள்ளாட வைத்திருக்கும். அதை உணர்ந்து மனம் கசந்து மனம் திரும்பின பிறகு எழுதின சங்கீதம் தான் தாவீதின் சங்கீதம். ஒருவேளை இவன் பச்சைபாலிடத்துல ஒரு விபச்சாரத்தின் பாவத்தை செய்திருந்தாலும் கூட பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் கிடையாது. பாவத்தினுடைய வீரியம் மகா பெரியது. அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மள சொல்லுவோம். அது நம்மள மனசாட்சியில சித்திரவதை பண்ணும், நம்முடைய நிம்மதியை கெடுக்கும். பாவம் என்ன பண்ணும்? நம்முடைய நிம்மதிய அது கெடுத்துடும், சந்தோஷத்தை குடி தோண்டி புதைச்சிடும். அதனாலதான் பாவத்தை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பாவத்திற்கு நம்ம விலகி ஓடணும். அந்த பாவத்தை குறித்து ஏராளமான காரியங்கள் இருக்கு. பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு பரலோகத்துக்கு போகிற வழிதான் இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான அம்சம். வேதாந்தம் பல நிலையான பாவங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய சில பாவங்கள் சபையில நம்ம செய்த சில பாவங்களை பற்றி நாம் மதுரை சொல்லிட்டேன். பாவத்துல தேவனிடத்துல பாகுபாடு கிடையாது. பெருசோ சின்னதோ அதனுடைய விளைவுகள் அது பல மோசமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில பல நிலைகளில நம்ம தள்ளாகும் பெருமாகும் என்ன செய்யுதுன்னு புரியல. ஏன்னா அந்த பாவ சுமைகள் தாங்கக்கூடாத பாவமா அது நம்மளை தள்ளாடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா செய்யறதெல்லாம் ஒரு பெருசா சேர்ந்து. அப்ப நம்ம அறியாமையிலே தெரியாமையிலே நம்ம செய்யலாம், அதாவது தெரிஞ்சும் செய்திருக்கலாம். ஆனா அதை நம்ம விடுபட்டாலே வெளியே நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இல்லாமலே போயிடும். சொல்லக்கூடிய சில காரியங்களை நீங்க கவனிக்கணும். மத்திய 1:6 நான் சொல்லியிருக்கிறேன். மத்தியா புஸ்தகம் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கடன் பண்ணுகிறார்களே
பிதாவானால் ம். என் கணம் எங்கே? நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? நான் எஜமானனானால் நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நம்மளை உருவாக்கினவர், நம்மை தெரிந்து வந்தவர், நம்மளை முன்குறித்தவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர். கேட்கிற ஒரு கேள்வி, என்னுடைய தனம் எங்கே? என்னுடைய கனம் நீங்க ஒரு காரியத்தை நீங்க பார்க்கணும். பக்கத்துல இருந்து செய்தாட்ட போதும், அதுல ஜட்ஜி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு கொடுப்பாங்க, பேசுறவெல்லாம் கட்சிக்கு என்ன பண்ணிடுவான், சின்ன சத்தம் வந்தா கூட ஒரு தொற்று ஒரு தட்டி தட்டுவான். அவர் உட்கார்ந்துட்டாருன்னா குறுக்க நெடுக்க போகுவாங்க. அந்த அளவுக்கு அவர் கலந்துக்கூடியவர். நீதி பரிமாற்றம் செய்கிறவர், நீதியை தன் அங்கியாக தரித்திருக்கிற ஆண்டவர் இந்த வார்த்தை பண்ணுகிறார். தேவ சபையில அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்துல எந்த அளவுக்கு நாம் கணம் கொடுக்கிறோம். இந்த கணம் நம்ம தரன்னு நீங்க என்ன பண்றோம்னா, மாம்சத்திற்கும் பணத்திற்கும் உலகத்திற்கும் தான் அதிகமான கணத்தை நம்ம தரும். எதுக்கு முக்கியத்துவம்? கொஞ்சம் ஒரு பலவீனம் வந்து என்ன பண்ண முடியாது. கொஞ்சம் வெயில் அதிகமாச்சுன்னா என்ன பண்ண முடியாது. இந்த சரீரத்தை அந்த அளவுக்கு பராமரித்துக்கிற, ஆனா உணவு இடத்துக்கு கந்தகமும் அக்கினியை எரிகிற ஒரு இடம். அந்த ஒரு கூப்பாடுதான் இருக்குது. அங்க என்ன சத்தம் வருதுன்னா, ஐயோ வேதனைப்படுகிறேனே, என்னால இதை தாங்க முடியலையே என்ற ஒரு சத்தம் தான் அங்க அதிகமா வருது. அந்த சத்தம் யாருக்கிட்ட வந்ததுன்னா இங்க சொகுசா வாழ்ந்து அங்க போய் சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த சத்தம். பணம் ஒரு வருமானம் வருதுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். எதுக்கு முக்கியத்துவம்? இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம், உலக பிரகாரமான காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபை தன் ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த அந்த சபையில தேவன் வாசமாய் இருக்கிறார். தேவ சபையில தேவன் இருக்கிறார். அப்ப தேவ சபையில தேவன் இருக்கிறார் என்னும் போது தேவன் கணத்திற்குரியவர், அவர் மகிமைக்குரியவர், அவர் மேன்மையான ஆசீர்வாதத்திற்குரியவர். அவருடைய கணம் இங்கே முதல்ல சபை என்ன பண்ணல, தேவனுக்குரிய கணத்தை செலுத்த தவறுகிறது. ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற மதிப்பு மரியாதையும் கூட நாம தேவனுக்கு தரல என்பதுதான் நிரூபணமான உண்மை. என்ன உண்மை? கவனித்து பாருங்க, பரலோகத்தின் சொகுசை எல்லாம் ஒதுக்கிட்டு இந்த பூலோகத்துல வந்து ஒரு அடிமையை போல வாழ்ந்து மரண பரியந்தம், அதாவது சிறுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி உங்களுக்காக எனக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு வேதனைகளை சுமந்த இயேசுவுக்கு நாம் காட்டுகிற மரியாதையும் கனமும் என்ன என்றுதான் முதல்ல ஆண்டவர் கேட்டது. எனக்குரிய கனம் எங்கே?
அப்ப தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாம போறது பாவம். சங்கீதம் 2:12 நினைக்கிறேன், வாசிக்கிறேன். குமாரன் கோபப்படாமலும் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். சேவியுங்கள். நடுக்கத்துடனே களிகூருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். சந்தோஷமா இருக்கு, மிகுந்த சந்தோஷமா இருக்கு. அதுல ஒரு நடுக்கம் இருக்கணும், அதுக்கு ஒரு பயம் இருக்கணும். ஏன்னா கர்த்தர் ராஜரீகம் செய்கிறார், கர்த்தர் இந்த இடத்துல ஆளுகை செய்கிறார், கர்த்தருடைய ராஜ்யம் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடங்களில கர்த்தருடைய நன்மை, ஆலயத்தின் நன்மை இருக்கு. அதை தேவன் தன் பிள்ளைகளுக்கு தருவதற்கு இந்த இடங்களில அவர்களை கூட்டி சேர்க்கிறார். தன்மை செய்யக்கூடிய தேவனா இருக்கிற அவருக்கு நன்மையை பெற்றுக் கொள்கிற நாம் செலுத்துகிற கனம் என்ன? ஒரு வேலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தேவனுக்கு தரீங்க. ஒரு காரியத்தை எடுத்தாதான் ஒரு மாசம் முன்னாடி எஞ்சிக்க முடியாது. இன்னைக்கு ஆராதனாலும் நம்ம இஷ்டத்துக்கு போயிடுச்சு. ஆராதனை செய்வதற்காகவே தேவன் நம்மளை பிரித்தெடுத்தார் என்ற சத்தியம் இன்னைக்கு நமக்கு நினைவுகள் எல்லாமே போயிடுச்சு. கவனிச்சு பாருங்க, ஆராதனை வீரனாய் இருந்தவன்னா இன்னைக்கு சாத்தானா இருக்கிறவன். தேவனுடைய உயர்ந்த ஸ்தலங்களிலே தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு தூதனாக இருந்தவன்னா இந்த லூசிபர். அல்லேலூயா. அவன் இருந்த இடத்துல இருந்து தேவன் அவனை தள்ளின பிறகு அந்த இடத்தை நிரப்புவதற்கு தேவன் தெரிந்து கொண்டவன் தான் மனிதன். அதனாலதான் 430 வருஷ காலம் எகிப்தில அடிமைத்தனத்துல இருந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக தேவன் பல திட்டங்களை கொடுத்து பதியை உண்டாக்கி தேவனை திருப்திப்படுத்தி ஜனங்களை மீட்டெடுத்தார். மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். யாத்திராகமம் 8:1 நீங்க பார்க்கலாம். அப்பொழுது மோசேயை நோக்கி நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பிவிடு. கவனிச்சு பாருங்க, யாருக்கு சொல்ல ஏன் இந்த பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். அவன் செய்யற வேலையை சொல்ற வேலை எல்லாம் செய்து ஆகணும், முடிக்கலாம், இல்லைன்னு அடிப்பான். தேவனை நினைத்து கூட நேரம் இல்லாத அளவுக்கு அவர்கள் அடிமைத்தனத்துல அவங்க வேதனையில வாழ்ந்தாங்க. ஆனா ஜனங்களை விடுவிக்கும்படியாக தேவன் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக மோசே என்ற ஒரு தேவ மனுஷனை எழுப்பி பார்வோனிடத்தில் சொல்றாரு, என் ஜனங்களை நீ அனுப்ப வேண்டும். அடிமை ஜனத்தில் இருந்து இன்னைக்கு நாம அடிமைகளா இருக்கிறோமா, விடுவிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்ம ஆராதிக்க வரமாட்டோம். ஆராதனால முடிஞ்சுதான் வரும். எப்ப வரும்? பரலோகத்துல போகணும்னு ஆசை இருக்கு, நரகம் வேணாம். ஆனா பரலோகத்துல என்ன இருக்கு? 74 மணின்னு சொல்றேன். உலகத்துல காணப்படுற அத்தனை நேரமும் ஆராதனை தான். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கிற துதியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இடம்தான் பரலோகம்.
அந்த துணி மத்தியில இருக்கிற ஜனங்களுக்கு தான் வருத்தம் இல்ல, பசி இல்ல, அங்க வேதனை இல்ல, அங்க சாபம் இல்ல, அங்க எந்த தீமையும் அவர்கள் அனுபவதில்லை. ஏனென்றால் தேவனே அவர்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து அவர்கள் எல்லாருக்கும் எல்லாமாக இருந்து கட்ட பார்க்கிறார். இங்க நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் 22:3 துதிகளின் நடுவிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் துதிகளின் நடுவிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்போ நம்முடைய துதிகளிலே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார் என்று சொன்னார். தேவன் நடுவிலே வர வேண்டும். இஸ்ரவேலின் தேவன் நம் நடுவிலே இருந்தால் தான் ஆக்கின தீர்ப்புகளிலிருந்து நீ விடுவிக்கப்பட முடியும். எப்படியா 3:15 நினைக்கிறேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, சத்துருக்களை விலக்கினார். உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். உன் நடுவே இருக்கிறார். இனி தீங்கை இனி நீ காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய். எப்ப தீங்கு இருக்காது? தேவன் உன் நடுவே வரணும். தேவன் உன் நடுவே வர வேண்டுமானால் நீ தேவனை ஆராதிக்கிறவர்களாக, தேவனுக்குரிய கருத்தை செலுத்துகிறவர்களாக நீ இருந்தா தீங்கு உன்னை அணுகாதபடிக்கு கர்த்தர் பார்க்கிறார். மனுஷனை உயர்த்துவதற்கும் மனுஷனை புகழ்வதற்கும் நாம மீட்டெடுக்கப்படல. கர்த்தரை ஆராதிப்பதற்காக, கர்த்தரை உயர்த்துவதற்காக, கர்த்தரை கனம் பண்ணுவதற்காக தேவன் நம்மளை வெளியேற பெற்ற ரத்தத்தை செலுத்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். எது தெரியல சபைக்கு? நீங்க சபை செய்கிற பாவம் என்ன? இன்னைக்கு தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறாரா? பாவம் நமக்கு முன்பாக இருக்குதுன்னா இந்த பாவம் தான் இருக்கு. தாவீது இதை உணர்ந்தவனாக தான் சொல்றான். என்கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை எடுத்துடாதீங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எடுக்காதீங்கன்னு சொல்றான். பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுக்காதீங்கன்னு சொல்லி அந்த சங்கீதம் 51 அவனுடைய புலன்கள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மாம்சத்திற்கு முதலிடம் தரும், 2வது பணத்திற்கு முதலிடம் தருகிறோம், 3வது உலகத்திற்கு தரும், 4வது தான் தேவனுக்கு தரும். தேவன் எந்த இடத்துல இருக்கிறாங்க நமக்கு? மறுபடியா வேதம் சொல்லுது. இயேசு சொன்னாரு மத்திய 6:33 முதலாவது வசனம் தெரியுது, ஆனா வாழ்க்கையில் இல்லையே. பிரச்சனை இருக்கலாம், கவனிப்பது ஒரு தாக்குதல் நிச்சயமா இருக்கும். தேவனை தொழுதுவர வர உனக்கு ஒரு தாக்குதல் நிச்சயமா இருக்கும். அப்பதான் பலவீன வரும், அப்பதான் வயிற்று பிரச்சனை வரும், அப்பதான் குடும்பத்துல பிரச்சனை வரும், அப்பதான் சண்டை வரும், அப்பதான் ஏதாவது தடை வரும், எல்லாம் வரும். ஆனா அதை எல்லாம் நீ மேற்கொண்டு வந்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு உதவி செய்வதற்காகத்தான் தேவன் தன்னுடைய தூதர்களை உனக்கு காவல், அதாவது பணிவிடை ஆவியலாக வைத்திருக்கிறார். யாரையில எழுதி கர்த்தருடைய சமூகத்துல நின்று ஜெபம் பண்ணி உன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்து கர்த்தருடைய கரங்களில ஒப்பு கொடுப்பாயான மீகா 2:13 சொல்லப்பட்டபடி தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக இல்லை. நம்ம மாம்சம் தான் கருவினங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஊழியங்கள கடலுக்குள் வரும்போது எனக்கு உடம்பெல்லாம் ரணக்காலம் போல இருக்கு, உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் படுத்தா நல்லா இருக்குது போல தோணுது, ஆனா நேரங்கள் போயினே இருக்கு. எடுத்து முக்கியத்துவம் தர முடியாது. மாம்சம் கெஞ்சுது, ஒரு 10 நிமிஷமாவது படுத்து கழிக்கணும், இன்னும் ஒரு 5 நிமிஷமாவது படுத்து.
ஆனா எங்க உள்ள இருக்கிற பருப்பு தாவி நான் சொல்லுறாரு, காலம் கடந்து கொண்டிருக்கு. இந்த இடத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் தர வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வர்றாரு, நான் உனக்கு பிதாவானார், என்னுடைய கனவை. முதல் பாவம் எங்க இருக்கு? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம சரியா செய்யல. அதற்கு பதிலா நாம கொடுக்கிற கனம் மாம்சத்திற்கும் பணத்திற்கும் உலகத்திற்கும். இன்னொரு காரியம், மத்திய 2வது அதிகாரம் 8:9. வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். லேவியின் உடன்படிக்கையை கெடுத்துப் போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கைக்கொள்ளாமல் வேதத்தை குறித்து பச்சைக்காலம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கும் முன்பாகவும் அற்புதம் வீசமாக்கினேன். ஏன் ஆக்கினாரு? தேவன் சொன்ன எந்த காரியத்திலையும் நமக்கு கீழ்ப்படுதல் என்பது இல்லாமல் இருக்கு. 2வது பாவம் என்ன இல்ல, தேவனுடைய வார்த்தையை நாம் புறக்கணிக்கிறோம். சாமியல் 15:23 நீ வாழ நினைக்கிற வாசிக்க. ரெண்டகம் பண்ணுதல், வெள்ளிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். அவர் உன்னை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். எப்ப அவர் புறக்கணிக்கிறார்? நம்ம தேவனுடைய வார்த்தை நமக்கு அரிய பொக்கிஷம். நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் நன்றா இருக்கும் போது எல்லாம் நன்றா இருக்கிற மாதிரி தான் தெரியும். சடுதியில கர்ப்பத்திற்கு எப்படி வேதனை வருமோ அதுபோல பிரச்சனைகள் வந்து சேரும். அன்னைக்கு அதிகாலையில என்னை தேடுவார்கள், என்னை கண்டடைய மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்கள் சத்தத்தை கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். எல்லா நேரம் ஜெபம் கேட்கப்படல. தொகுதியத்தின் பாதையில பகத்தனப்பட்ட ஜனங்களை நான் சந்திக்கிறேன். பல பிரச்சனைக்கு ஊராக நான் போனாலும் கர்த்தர் என்னை தாங்கி நடத்துகிறார். அந்த விசுவாசத்துல மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறேன். ஆனா அந்த ஜனங்கள் அழுது கண்ணீர் வடிக்கிற நிலைகளை பார்த்தீங்கன்னா பிரயாசப்படுறாங்க. கடைசியில டாக்டர் எல்லாம் பண்ணியாச்சு, இனி நீங்க குடும்பத்தை தெய்வம் தான் உங்களை காப்பாற்றணும். திறமைசாலிகள் கூட தன் திறமையில அவர்கள் சோர்ந்து கொள்கிறார்கள். தேவனை சார்ந்து கொள்ளும்படியாக அவர்களுடைய வார்த்தைகள் நம்மளை கேட்கக்கூடிய நிலையில முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது மனுஷன் கூடாததெல்லாம் தேவனால இருக்கு. ஏன் தெரிய புறக்கணிப்பு, ஏன் பிரச்சனை, ஏன் இன்னைக்கு பட்சபாதம் பண்றோம்? வேதத்தை குறித்து எல்லாரும் சொன்னா எனக்கு ஒன்றுதான் சொல்லி நடக்கிறோம். ஆனா வேதம் எல்லாருக்கும் தான் சொல்லிட்டு பேசுற எனக்கும் சேர்த்துதான் தேவனுடைய வார்த்தை. இது பட்சபாதமா ஒண்ணும் கிடையாது. நாம பட்சபாதம் பண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது கட்டளை. உனக்கு விருப்பம் இருக்குதா இல்லையோ, நீ கீழ்ப்படிதான் ஆகணும்.
அப்ப இரண்டாவது தரப்பு என்ன பண்றேன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். முதல்ல தேவனுக்குரிய கனத்தை தராதது முதல் பாவம். இரண்டாவது பாவம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது இரண்டாவது பாவம். சொன்ன பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. என்ன பாவம்? ஒருவேளை நான் விபச்சாரம் செய்யாது இருக்கலாம். நான் விபச்சாரம் எல்லாம் பண்ணங்க, என்கிட்ட நான் பசுத்தங்க, நான் பக்கங்க, நான் கரப்படாத இருக்கிறேன், நல்லது. அது மட்டும் நான் பாவம் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையில ஏதாவது ஒரு கலை இருக்கு, ஒரு திரை இருக்கு, ஒரு பிழை. அது தேவனுக்கு முன்பாக இருக்கு. எங்க இருக்கு? தேவனுக்கு முன்பாக இருக்கிற இந்த துறைகள், கலைகள், திரைகள் பாவம். அங்கே ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்தி வைக்கப்பட வேண்டும். இந்த பாவம் என்பதை நாம் அறிந்தால்தான் எழுந்து வெளிவர முடியும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம நினைச்சுட்டே போறோம். எல்லாம் ஒவ்வொன்றா கூடிட்டு நான் யோசிக்கிறேன். நான் பாதித்த காலத்துல நான் நடந்த நிலைகளெல்லாம் யோசிக்கிறேன். எதையும் கேர் பண்ணாத ஓடின காலம். ஆனா இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் கூட பெரிய பலவீனத்தை வாழ்க்கையில நான் சந்திக்க பார்க்கிறேன். ஒவ்வொரு நிலைகளிலையும் யோசிக்கிறேன், ஒவ்வொரு நிலைகளிலையும் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், தேவ பலத்தை சார்ந்துக்கிறேன். அந்த காரியத்தை செய்து வருகிறதுக்கு தேவ தயவால அதை நிறைவேற்றி நான் பெற்றுக்கொள்கிறேன். அதுக்குள்ள ஜபம் இல்லை, தேவனை சிந்திக்கிற சிந்தனை இல்லை. அன்னைக்கு என் பலம் இருந்தது, ஆனா இன்னைக்கு என் பலம் என்ன? அப்ப வேதத்திலிருந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தான் என்னால எல்லாம் செய்ய முடியும் என்றால் என்னுடைய பலத்தை விட தேவ பலம் எனக்கு. அப்ப தேவ பலத்தில நிறைந்திருந்தவர்களுக்கு தேவ சமூகத்துல காத்து இருக்கிற அனுபவம் எனக்கு வேணும். ஆனா நான் தேவ சமூகத்துல காத்து இருக்கிறத விரும்புற, வேற எங்கேயோ காத்து இருக்க நான் விரும்புறேன். இரண்டாவது பாவம் என்ன பாவம்? மூணாவது அதிகாரம் 8வது வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதிலே உன்னை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கையும் தானே. நீங்கள் மூணாவது பாவம் என்னங்க? தசம பாகம் சொன்னா பணம் தான் என்று நம்ம நினைக்கிற கூட நிலங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இத நாம கொடுத்த நேரம் எவ்வளவு ஒரு நாளைக்கு? 30 நாட்கள் ஒரு மாசத்துக்கு. 10க்கு 1, மாசத்துக்கு 3 நாள். இரவு பகல் யாருக்காக? ஒரு வேலைன்னா ராத்திரி பகலுமா செய்வோம். கண்ணு எரிச்சலானாலும் தூக்கம் வரா மாதிரி இருந்தாலும் ஒரு டீ சாப்பிட்டு 2 டீ சாப்பிட்டு அப்படியே 4 நடை நடந்துன்னு அந்த ராத்திரி முழுசும் இருக்கிற வேலையை பார்த்துட்டு வருவோம். ஆனா ஒரு ராத்திரி தேவ சமூகத்துல இருந்து ஜெபிக்கிறாங்க, அது என்ன முடியாது. யாக்கோபின் வாழ்க்கையில அவன் வாழ்க்கையில இருந்த பயம் நீங்கி விரோதமாய் இருந்த சகோதரனுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு அவன் எடுத்த ஒரு ராத்திரி உபவாசம் வாழ்க்கையை மாற்றி. இன்னைக்கு தசம பாகத்துல நாம் திருடர்களாக இருக்கிறோம். நேரமும் கொடுக்கிறது இல்லை, நாட்களும் கொடுக்கிறது இல்லை. தேவன் உழைக்க கொடுத்த பலத்தின சம்பாதித்த சம்பாதியத்திலையும் சரியான தசம பாகம் நம்ம கொடுக்கிறதே இல்லை.
தசமபாகம் கட்டளை, காணிக்க உற்சாக பலி, காணிக்க உற்சாக பலி. ஆனா கட்டளையை கட்டாய நிறைவேற்ற வேண்டும். நீங்க லூக்கா 10வது அதிகாரத்துல 30வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகாவுக்கு போகையில் கள்ளர் புகையில் அகப்பட்டான். லூக்கா அதிகாரத்துல பரிசை பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், நியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். 2 தரம் உபவாசிக்கிறேன். என் தசம பாகத்தில் எல்லாம், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று. என்ன ஒண்ணு கொடுக்குறோம் நம்ம, அவ்வளவுதான். சில பேர் உண்மையா இருக்கிறாங்க, சில பேர் இதுல தவறுகிறார். இது ஒரு பாவம் என்பது அறியாமல் இருக்கிறது. கொடுக்கிற தசம பாகம் உன் வாழ்க்கையில என்ன நடத்திக்கின்றத அந்த மனித 3:10-11 சொல்லப்பட்டிருக்கு. 3வது அதிகாரம் 10வது வசனம் 11. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் மண்டல சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவர்களை எதுலதான் நஷ்டம் வருதோ, காரணமே புரியாம நீ அனுபவிக்கிற நஷ்டங்களை எல்லாம் கர்த்தர் சொல்றார், நான் கண்டிப்பேன். அவைகள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை. அது எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்று தேவன் சொல்றார். எப்போ கொடுப்பதில் தசமபாகத்துல நாம் உண்மையா இருக்கும், அதுல நம்ம திருடாம வஞ்சிக்காம தேவனுக்கு என்று நாம் செயல்படும் போது அது உனக்கு ஆசீர்வாதமா மாறும். ஆனா 3வது சாலை என்ன பண்ணலாம்னா, கொடுக்க வேண்டிய பிரகாரம் செய்ய தவிர நீ கொடுக்கிறதுனால ஊழியம் வளருது, சபை வளருது, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, பல ஜனங்களுக்கு ஊழியக்காரன கர்த்தருக்கு பயன்படுத்துறாரு. அந்த ஊழியத்துல நீ பங்கெடுக்கலனாலும் அந்த ஊழியத்திற்குரிய பங்குரியவனாக கர்த்தவனை வைக்கிறார். நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். நாம செய்த காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் கூட தேவனுடைய வார்த்தையை மீறுவது நமக்கு பாவம். 4வது பாரு, லூக்கா 21:9. கேள்விப்படும்போது பயப்படாதீர்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது. சரி, 36வது.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்ப ஜெபம் பண்றோம்? எங்க பண்றோம்? திடீர்னு ஒரு யுத்தம் வந்தது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு. ஒரு தீவிரவாத கும்பல் மூலமாக நடந்த படுகொலைகள் நிமித்தம் அந்த யுத்தம் ஆரம்பமாச்சு. ஆரம்பமான யுத்தம் ஒரு அண்ணாயிரம் உண்டாயிருக்கும். பெரிய அழிவு, லட்சக்கணக்கான ஜனங்கள் இருப்பாங்க. நான் தான் அந்த போரை நிறுத்தினேன், நான் தான் நான் பார்ப்போம். ஒரு பக்கம் இல்லைன்னா ஆனா பெரியனாக்கிறேன், நான் தான் நிறுத்தினேன். ரெண்டாவது தேசங்களில நாம கவனிக்க வேண்டிய முக்கிய தேசம் எந்த தேசம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் தான். உலக போர்களில இஸ்ரேல் சம்பந்தப்படாத எந்த போரும் கிடையாது. முதல் உலக யுத்தமா இருக்கட்டும், இரண்டாவது உலக யுத்தமா இருக்கட்டும், மூன்றாவது உலக யுத்தமா இருக்கட்டும், இஸ்ரேலை சார்ந்ததாகத்தான் இந்த யுத்தங்கள் இருக்கும். பாலஸ்தீனாவை ஆரம்பிச்சவன் சிரியா, லெபனா, இப்ப ஈரான்ல வந்து நிக்கிறான். யுத்தம் எங்க நடக்குது? இப்ப அரபு நாடுகள் எல்லாம் இப்ப யாருக்கு விரோதமா எழும்புறாங்க? இந்த வீரர்கள் சூழல் நிற்பார்கள், ஆனால் அழிவு சடுதியாக வரக்கூடிய நாட்கள் நாட்கள் எந்த காலத்துல வந்திருக்கிறான். அந்திகிறிஸ்து வருகிறதுக்கு ஏற்ற அத்தனை காரியங்களும் இப்ப ஆயத்தமா இருக்கு. பாருங்க, எல்லாம் சிம்ல எடுத்து வைப்பான், எல்லாம் நெட்ல மாட்டினாங்க. இப்ப எல்லாம் எங்க இருக்கிறாங்க? நெட் இல்லாம ஜனங்களே இல்லை. சின்ன குழந்தை வரலாம், 3 மாசம் குழந்தை கூட நெட் இல்லாம பாக்குது. எல்லாம் எங்க மாட்டினுக்குதுங்க? எங்கதான் மாட்டினுக்குதுங்க? இப்ப எல்லாருடைய காரியமும் எங்கதான் இருக்குது? எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளுக்கு பேங்க் புக் எங்க வேணாம், அதுக்கு ஒரு ஆதார் எங்க வேணாம். இப்ப எல்லாருடைய ஜாதகம் யார் கையில இருக்கு? எங்க இருக்கு? ஏன் வந்தது? எல்லாம் நம்பரும். இப்ப பாத்தீங்கன்னா பாஸ்புக், இது இந்த ஏடிஎம் கார்டு நம்பர் இல்லையா, ஆதார் கார்டு நம்பர், ஓட் ஐடி, இந்த பாஸ்போர்ட், எல்லா நம்பர்களும் எங்க வருதுன்னா ஆதார்ல இணைக்கிறானா? எல்லாம் வருதா? இப்போ ஒன்ன தட்டினாரு, நீ 5 பேங்க் அக்கௌண்ட் பேசிட்டாலும் கூட அந்த 5 பேங்க் அக்கௌண்ட்டும் எங்க வந்துடும்? இப்ப ரெண்டாவது, இந்த செல்போன் வச்சிருக்கிற நீ எந்த இடத்துல மறைவா இருந்தாலும் அந்த செல்போன் கவரை வச்சு என்ன பண்ணுவாங்க? நீ எங்க இருக்கிறன்னு என்ன பண்ணிடலாம். அப்ப இதெல்லாம் எதற்கு முன்ன அடையாளன்னா அந்திகிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு முன்ன அடையாளம். அவங்க ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கான், அதுக்கு பேரு சொல்லிட்டாங்க இப்போ பீஸ்ட். என்ன பேரா? தமிழ் அதுக்கு மிருகன். அந்திகிறிஸ்துக்கு மிருகன் பேரு. இப்ப யார் ஆட போறாங்க? யார் ஆடுறதுக்கு கம்ப்யூட்டர்ல நிதி? இப்ப எங்க இருந்து ஆட போறான்? இன்னைக்கு ரேம்போக்கு சிலைகள், பேசும் சிலைகள் எங்க வரப்போகுது? எல்லா நடவடிக்கைகளுக்கும் இப்ப வேலைகள் கம்பெனிகளுக்கும் வந்துருச்சு. பெரிய பெரிய பணக்காரன் நான் பிள்ளைகளுக்கு டியூஷன் படிப்பு மாட்டான், தோட்ட வேலைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வீட்டு வேலை, சமையல் வேலை, சமையல் பரிமாற்ற வேலை, எல்லா வேலைக்கும் இப்ப எது வந்துருச்சு? ரேம்போ பயன்படாத ஒரு வேலையும் இல்லை என்ற நிலையில ரேம்போக்கள் வரப்போது. இன்னைக்கு காவல் நிலையத்துல காவல் அந்த எல்லா காரியத்துக்கும் எதை வரப்போகுது? என்ன வரப்போகுது? அதுக்கு இருந்து யாருமே தப்பிக்க முடியாது.
இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளங்கள். ஆனா இந்த தீமைகளுக்கெல்லாம் நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் கடைசி காலத்துல ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். எப்பொழுதும் ஜெபிக்க சொன்னார். நாம் எப்பொழுதாவது ஒரு முறை தான் ஜெபிக்கணும். புதன்கிழமை பாஸ்டிங் பிரேயருக்கு சபையில் அது ஞாபகமே கிடையாது. யாரு வரக்கூடிய அந்த 6 பேர் 7 பேர் 10 பேருக்குள்ள தான் வராங்க. மற்ற பேருக்கு யாருமே இல்லை. ஆனா பிரச்சனை வந்தா பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. யார் ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டாரு. அந்த நேரங்கள் வரும்போது, ஏன்னா இது தேவனுக்கு முன்பாக நிற்கிற பாவம். தேவன் சொன்ன வார்த்தையை நீ அசட்டை பண்ணும்போது அது பாவமா இருக்கு. இந்த 4 பாவங்கள் சபையில் ஒண்ணு தேவனை கனம் பண்ணாத பாவம், 2வது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லை, கீழ்ப்படியாம பாவம், 3வது தசம பாவம் காணிக்கையில நாம் தவறுகிற பாவம், 4வது செடிக்காது. இந்த 4 உலகத்துல இல்ல, சபையில இருக்கிற பாவம். இந்த பாவம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? மாசத்துல ஒரு நாள் முழுசா வந்து தேவ சமூகத்தில் மற்றவங்களுக்காக உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு அடையாளம் இருக்கு. யோபு 42:10 நம்ம பார்க்கணும். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது யாருக்கு வேண்டுதல் செய்தால் யாருடைய சிறையிருப்பு திருப்பப்படுது? சிறையிருக்காக ஜெபித்தான். ஆனா யோபுடைய சிறையிருப்பு கர்த்தர் ஜெபிக்கிறவர்களுக்கு முதலாவது. மற்றவங்களுக்காக ஜெபி, அந்த ஆசீர்வாதத்தின் முதல் உனக்கு, 2வது அவர். என்ன பண்ணுங்க? ஜெபம் செய்யணும். ஜெபம் வந்து சுவாசம் போல, ஜெபம் சுவாசம் போல. சுவாசம் நின்று போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜெபம் என்ன பண்ணுங்க? உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆவியை அனல்படுத்திக் கொள்ளுங்க. தேவ பாகத்தினால் நிரப்புங்க. தேவ பயத்துல நிரப்பிடுங்க. இந்த பாவம் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு இயேசுவே இந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க என்று கேளுங்க. கர்த்தர் உங்களை எல்லா நிலையிலும் ஆசீர்வதிப்பார். சங்கீத தியானத்தை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கடைசியா போதும், அந்த நிலை போதும். மனுஷகுமாரன் வருகிற நாட்கள்ல விசுவாசத்தை காண்பாங்களோ என்ற ஒரு கேள்வி. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டால் ஒழிய கேட்டு வெளிப்பட முடியாது சொல்லப்பட்டிருக்கு. இந்த கடைசி நாட்கள் அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு அர்ப்பணம் அவசியம். கர்த்தர் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் நம்ம சாட்சி இருந்தால் சொல்லணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சீக்கிரம் வாங்க, கொஞ்ச நேரம் முடிவு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே தேவன் தாமே ஒரு வயது கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்கிறேன். 5 வருடங்கள் கனிமணி போல ஆண்டவர் பாதுகாத்து வந்தார். நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், சுகபெண்ண ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்றேன். நல்ல நற்கிரிகளை செய்கிற எண்ணம், பேசுகிற ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை துதிக்கிற கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. தேவன் கொடுத்த நல்ல பிள்ளைக்காக நான் ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்கிறேன். எல்லோரும் வெளியில வந்தாலும் விளையாடும் போது கீழே விழுந்தாலும் அது ஒரு பெருசாவே எடுத்துக்கவே மாட்டாங்க. கேர்லெஸ்ஸா அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. அப்படி ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, எல்கேஜி யூகேஜி முடிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஆனா இது வரைக்கும் வந்து ஒரு ஏபிசிடியா இருந்தாலும் சரி, ஒரு தமிழ் இருந்தாலும் சரி, இது வரைக்கும் இது தெரியல, இது எப்படி போடணும் அப்படி அவர் கேட்டதே கிடையாது.
அவருக்கு பண்ணதை பார்த்து அதை அப்படியே இப்ப வரைக்கும் அதை அப்படியே எழுதுன அந்த ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. தேவன் கொடுத்த கிருபைக்காக, ஞானத்துக்காக, நல்ல குணங்களுக்காக ஆண்டவருக்கு கொடாத கோடி நன்றி செலுத்துறேன். பிள்ளைங்களுடைய மன விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றி தருகிறார். தேவைகளை ஆண்டவர் சந்தித்து வருகிறார். தேவன் செய்த எல்லா நன்மைக்காக, கிருபைக்காக, தயவுக்காக, இறக்குகளுக்காக ஆண்டவருக்கு கொடாத கோடி நன்றி செலுத்துறேன். சாட்சியை தாமே தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முதல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வலி வந்து 2 வாரமா திரும்பவும் முடியல. தாராளமா பார்த்துட்டு ரொம்ப வலி அதிகமாக தான் இருக்கும். நான் முதல் வந்து அந்த கை சொல்லுவோம்ல, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். ஆனா நீங்க மெடிக்கல் வழிகள்லாம் முடிச்சுட்டு உடனே எனக்கு அந்த கை பிரசவம் பண்ணினாங்க. அந்த வழி எப்படி போச்சுன்னு தெரியல. நான் கை தூக்கம் நல்ல தேர்வு வருது. இந்த கண்ணை பதம் கட்டி எழுந்து 2 நாளா செம்ம வழி, கண்ணை திறக்க முடியல. அந்த எழுதும் போது கட்டி எதுவும் வழி ஏற்படுது. அந்த கட்டியே இல்லை, அந்த வழியே இல்லை. கருத்தை நாமத்துக்கு மகிமை உண்டாகும். என் பையனுக்கு பாத்தீங்கன்னா போன வாரம் கொஞ்சம் லூஸ் மோஷன் மாதிரி ஆயிட்டு இருந்தது. அது அப்படியே கண்டினியூஸா அந்த 1 வீக் வரைக்கும் தான் இருந்தது. குழந்தை 1 வாரம் ஸ்கூலுக்கே போகல. நடுவில் ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போனாலும் மருந்து கொடுத்தாங்க சரியாயிடும். பார்த்தா குழந்தைக்கு அப்படியே கண்டினியூஸாவே தான் ஆகிட்டே இருந்தது. நேற்று வரைக்குமே ஒரு 5-6 டைம் போயிட்டே இருக்கிறான். தண்ணி மாதிரி இருந்து கிரீன் கலராகவே போறான். திரும்பியும் நேற்று ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அப்படியே சொன்னோம், சார் இந்த மாதிரி மருந்து கொடுத்தோம் குழந்தைக்கு வீட்டுல, இது அப்படியே கண்டினியூவாவே இருக்கு அப்படின்னு போது அவருக்கு கொஞ்சம் வயிறெல்லாம் தொட்டு பார்த்துட்டு சரி ஸ்கேன் எடுத்துக்குவாங்க அப்படின்னாங்க. எக்ஸ்ரே எடுத்து வந்தாங்க. எக்ஸ்ரே எடுத்து வந்து பார்த்ததுல கொஞ்சம் குழந்தைக்கு வயிறு இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்புறம் என்ன பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாங்க, மெடிசன் கொடுத்துருந்தாங்க. இந்த சாட்டர்டே எப்பவுமே சாட்டர்டே ஃப்ரைடே அந்த மாதிரி டேஸ்ல தான் ஏதாவது போன வாரமும் குழந்தைக்கு ஹெவி ஃபீவர் ஆகுது. இது பண்ணு போன சாட்டர்டே ஆச்சு. திரும்பவும் இதே மாதிரி சாட்டர்டேவே ரொம்ப அதிகமா பிரச்சனையா இருக்கு சொல்லிட்டு என்னை உட்காந்து ஜோம் போனோம். ஏசப்பா அவனும் சொல்லி ஜோம் பண்ணான், நாளைக்கு நான் சர்ச்சைக்கு போனோம், எனக்கு இது சரியா என்ன ஏசப்பான்னு. அவன் ஜோம் பண்ற மாதிரி தேவன் அவனுக்கு இப்போ காலைல வரைக்கும் அவன் பால் குடிச்சான். மருந்து கொடுத்தா இது வரைக்கும் எதுவுமே ஆகல. சத்த பரிபூர்ண சுகத்தை கொடுத்தா விசாரிக்கிறேன். படியும் அவனுக்கு சரியாயிடுச்சு. நான் பேசி மற்றும் பார்த்து நடத்த நன்றி செலுத்துறேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா எனக்கு லூஸ் மோஷனு வயிறு வலி அதிகமாகவே இருந்தது. வெளி நைட்டு சாப்பிட்டதை எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நைட்டு வலி என்ன தரக்க முடியாமல் அப்புறம் அடுத்தது ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணோம். காலையில் எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போய் அது ஊசி போட்டாங்க. அதுக்கப்புறம் லூஸ் போயாச்சு. ஆனால் வலி மட்டும் எனக்கு நிற்கவே இல்லை. ரொம்ப வலி அதிகமாகவே இருந்துச்சு. அப்போ அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது சொல்லி ஜோம் வலி மட்டும் நிற்கவே இல்லை இருக்குது. வேல் பண்ணாங்க. அவங்க கை வச்சு ஜெயிச்சாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக வலி கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா பூச்சி இருக்கும், பூச்சி எடுத்துருக்காங்க. அப்புறம் செடிச்சது நிமிஷம் அந்த வயிறு வலியில இருந்து அந்த பூச்சி வெளியில வந்துச்சு. கத்தரிக்கு சொல்றோம். அதுக்கப்புறம் எனக்கு வயிறு வலியில வேலை எனக்கு பரிபூர்ண சொல்லப்பட்டதை கத்தரிக்கு சொல்றோம். டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வயசு சம்பந்தமான ஸ்கேன் மாதிரி சவுண்ட் ஆரம்பிச்சு 3 ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட்ல பார்த்தா எல்லாம் நார்மல் நிறைய இன்னொரு ஸ்கேன் எழுதி சொல்லிருக்காங்க. நாளைக்கு இந்த ஸ்கேன் எடுக்கணும்.
அதையும் நம்பிக்கை ஏதுவாய் நடத்தி தருவதற்காக நான் ஆண்டவரை எப்பவே நினைத்தேன். கர்த்தர் அதை மாற்றி கொடுத்தார். நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு வாக்குதத்த ஆராதனை இருக்கு. புதன்கிழமை பாட்டு பிரேயருக்கு 12 வாக்குதத்த ஆராதனையில பங்குங்க. 4 மணிக்கு ஆரம்பிச்சு அதை 8 மணிக்கு நம்ம முடிச்சிடணும். பங்கெடுத்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தனுடைய எல்லாம் நிறைய ஆசீர்வதிப்பார். நன்றியோடு நம்ம ஆண்டவரை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு தேவைகள் நிறைய இருக்குது. ஏழைகளின் காணிக்கை என்று நம்ம ஒண்ணு சேகரிக்கலாம். நிறைய பேருக்கு அது ஞாபகமே இல்லாம இருக்குது. 6 மாசம் கடந்துட்டோம். 7ஆம் மாசத்துக்கு கூட வரப்போம். இன்னும் ஒரு 5 மாசம் தான் நமக்கு தேவைகள் நிறைய இருக்கு. சபைக்குரிய தேவைகள் இருக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏவலுக்கு தாராளமாக செய்யுங்க. எதை நீங்க செய்றீங்கன்னா அது கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கு. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை எப்படி நினைக்கிறீங்க. எனக்காகவும் நீங்க குடும்பத்துக்காகவும் கர்த்தர் அதுக்கேற்ற பலனை உங்களுக்கு நிச்சயமா தருவது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 14:20